ஆண்டாள் மேம்காக நான் நேரில் ஒன்று எழுதிட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எழுதிட்டு வந்திருக்கேன். மேம் ப்ளீஸ் வாங்க. போராட்டங்களே வாழ்க்கையாய் 10 வயதில் பயணத்தை தொடங்கினாய். போராட்டங்களே வாழ்க்கையாய் 10 வயதில் பயணத்தை தொடங்கினாய். இன்று ஸ்ருதி ஹெர்பலின் 25ஆம் ஆண்டு விழாவில் நாளைய உலகின் சாதனையாளர்களை அறிமுகப்படுத்துகிறாய். பிரசவ வழியை தாண்டியது உன் பயணம். இப்போ நீங்கள் மட்டும் படித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நிறையா தொழில் முனைவர்களை அழக்கூடாதுன்னு சொல்வேன். ஆனால் இப்போ என் கண்ணில் வர்றது ஆனந்த கண்ணீர் மட்டும்தான். ஓகே, அது வந்து நான் படிக்கிறவங்க விடுற சந்தோஷ கண்ணீர். கண்டிப்பாக அது என்னைக்கும் அவங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நல்ல நிகழ்வாக தான் இருக்கு. நிச்சயமாக. படிக்கும் வயதில் பாட்டாளி ஆனாய். 15 வயதில் இல்லறத்தில் புகுத்தப்பட்டாய். சுயமரியாதைக்காக சுயதொழில் துவங்கினாய். 5 ஸ்டார் மசாலா, வைஷாலி டெக்ஸ், ஸ்ருதி அழகு நிலையம், யோகா பயிற்சியாளர், பின்பு ஸ்ருதி ஹெர்பலின் ஆரம்பம். மகனை குணப்படுத்திய மூலிகையின் மகத்துவத்துடன் மனிதர்களுடன் மரங்கள், இலைகள், விதைகள் அறிந்து வளர்ந்தாய். காலம் கை கொடுத்தது தொழிலில். மனிதர்களுடன் மரங்கள், இலைகள், விதைகள் அறிந்து வளர்ந்தாய். காலம் கை கொடுத்தது தொழிலில். மகன், மகள் வளர்ந்து வந்தனர் ஸ்ருதி ஹெர்பலுடன். மீண்டும் மீட்டெடுத்தாய். பிரிவு, கடன், இழப்புகள் தாண்டி குழந்தைகளையும் ஸ்ருதி ஹெர்பலையும். முற்களில் முல்லைகள் பூக்கச் செய்தாய். இம்முறை முடிவுகள் நீ எடுத்தாய். அத்தருணம் முதல் இன்று வரை அகல உழுகாமல் ஆழ உழுகிறாய். அத்தருணம் முதல் இன்று வரை அகல உழுகாமல் ஆழ உழுகிறாய். அதன் வெளிப்பாடே இந்த 1/4 நூற்றாண்டு விழா. பெண்களிடம் உறக்கச் சொல்கிறாய். எவர் முன்பும் கண்ணீர் விடாதீர்கள் என்று. பெண்களிடம் உறக்கச் சொல்கிறாய். எவர் முன்பும் கண்ணீர் விடாதீர்கள் என்று. முதன்மையாய் நின்று முனைவோர்களை மேடேற்ற முழு மனதுடன் முயற்சி செய்கிறாய். முதன்மையாய் நின்று முனைவோர்களை மேடேற்ற முழு மனதுடன் முயற்சி செய்கிறாய். வணங்குகிறேன் தாயே. சிறப்பு.